Dear students, stress strain diagram and tensile test. இந்த டாபிக் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதும் இந்த ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. இட்ஸ் நாட் லைக் கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக ப்ராப்ளமேட்டிக்காக கேட்காம நிறைய கான்செப்சுவல் கொஷின்ஸ் இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ without any ado, we will start the topic, that is tensile test, stress strain diagram. This is Vinod from Endurance Engineering Academy. ஸோ டென்சைல் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம்? ஓகே, ரொம்ப சிம்பிள். ஒரு மெம்பர் எடுத்துப்பேன். ஓகே, அந்த மெம்பர் எடுத்துக்கிட்டு அந்த மெம்பரில் வந்து டென்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப டீட்டெயில்டான டிஸ்கஷன் நான் பண்ணுறேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ, எதுக்காக நம்ம டென்சைல் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெம்பர் எடுத்துருக்கேன். இந்த மெம்பர் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் மெட்டீரியல். ஓகே, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்கள், இதுதான் என்னோட what is that, அந்த மார்க்கர் தான் அந்த மெம்பர். இட்ஸ் மேட் அப் ஆஃப் சம் மெட்டீரியல். ஓகே, காஸ்டியம், அலுமினியம், ஸ்டீல், வாட் எவர், இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் மெட்டீரியல். ஸோ இந்த மெம்பரில் நான் டென்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டென்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெம்பர் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஓகே, ஹவு இட் இஸ் ரியாக்டிங் பேஸ்ட் ஆன் த டென்ஷன் விச் ஐம் அப்ளைங். அந்த எப்படி அது ரியாக்ட் பண்ணுதோ அதை அனலைஸ் பண்ணி we are going to find out the different properties related to the material. See, ஒரு மெட்டீரியல் எடுத்தேன் அப்படின்னா, ஸ்டீல் எடுத்தேன் அப்படின்னா ஸ்டீலுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கேஸ்டியன் எடுத்தோன்னா கேஸ்டியனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அலுமினியம்க்கு சில ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் கையில் கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்ணுங்க அப்படின்னா, how you will measure it or else how you will identify it, அதெல்லாமே ப்ராப்பர்ட்டி இந்த மெட்டீரியலை பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, or else I can say in another way, இந்த ஒரு வே மூலமாக, அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைகிறது மூலமாகவும் டென்சைல் டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும், யூசிங் யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின், we already know that, ஸோ UTM. ஸோ UTM யூஸ் பண்ணி டென்சைல் டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் we will able to identify different material properties. ஸோ நம்மளோட aim of doing a tensile test என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஒரு மெம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த மெட்டீரியலோட கரஸ்பாண்டிங் ப்ராப்பர்ட்டியை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறேன் by using stress strain diagram or by using tensile test. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன இந்த கம்ப்ளீட் லெக்சர் இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் லென்த்தி. அதாவது ஓவராலாக, ஓகே, ஒரே வீடியோவை என்னால் அப்லோட் பண்ண முடியலனாலும் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம், அதாவது இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ், ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்க போகுது. ஸோ இனிஷியலாக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் பற்றி நான் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவேன். அதாவது ஹவு வி ஸ்டார்ட், ஓகே, அதாவது நம்ம டென்சைல் டெஸ்ட் எப்படி பண்ண போகிறோம், UTM மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்ம டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கிற விஷயத்தை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம். we will change it a little bit. நான் இதெல்லாமே வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன், நான் அப்புறமா வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிடைக்கிற விஷயத்தை நான் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் நான் சில சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் வந்து I will draw the diagram. அண்ட் அந்த டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறமா என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நான் வரைவேன். பட் ஏன் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரையலை, அதாவது ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஏன் வரையலை அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அண்ட் ஒன்ஸ் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமா பேசிக் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம், அதாவது டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு ஒரு ரீஜன்ஸோட சிக்னிஃபிகன்ஸை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு ஹூக்ஸ் லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு தென் ஐ வில் ப்ரொசீட் டு வேரியஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்ஸ். ஓகே, and then I will proceed to I will proceed for different, that is standard stress strain diagrams இருக்கும், அதுக்கு நான் ப்ரொசீட் பண்ணுவேன். And also I will be discussing about material properties. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளோட எய்ம் என்னது, நம்மளோட எய்ம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் டென்சைல் டெஸ்ட் பண்ணி அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சைல் ஈல்டு ஸ்ட்ரென்த்து, அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து, டக்டைலிட்டி, பிரிட்டில்னஸ், அதெல்லாம் தான் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஒரு மெட்டீரியலோட. ஸோ அந்த மெட்டீரியலை அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வச்சு இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். தென் ஃபைனலாக வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின், எலாஸ்டிக் ரிகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கான்செப்ட்ஸ் இருக்குது, அதுவும் நான் ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ். நான் சொன்ன மாதிரி ஐ வில் ட்ரை டு ஸ்பிட் திஸ் லெக்சர்ஸ் இன்டு சம் 25 minutes, 30 minutes, 25 minutes, 30 minutes, அந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ். இட் மைட் காஸ்ட் யூ அரௌண்ட் 2 to 2.5 hours. ஓகே, so let us first start with the basic introductions of stress strain diagram. So let us start this stress strain diagram or tensile test. Okay, so what we are going to do,
See, first I'm going to take a test specimen. ஜென்ரலாக வந்து இந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைல்டு ஸ்டீல் தான் எடுப்பேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். மைல்டு ஸ்டீல் நம்ம இந்த இனிஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போது மைல்டு ஸ்டீல் தான். அண்ட் இஃப் ஐ சேஞ்ச் த டெஸ்ட் ஸ்பெசிமென், அதாவது இப்போ நான் வேறு ஒரு அலுமினியம் எடுக்கிறேன், ஓகே, ஆர் எல்ஸ் இஃப் ஐ டேக் வாட் இஸ் தட் சம் brittle மெட்டீரியல். ஸோ எப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா ஐ வில் பி கிவிங் இட் டு யூ அட் த எண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டீல் ஸ்பெசிமென் எடுத்திருக்கேன், மைல்டு ஸ்டீல். ஸோ பேசிக்கலி இதான் என்னோட ஸ்பெசிமென், ஹவு இட் வில் லுக். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் இட் வில் பி ஆஃப் அ யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ டயமீட்டர் வந்து D0, ஏரியா A0. ஓகே, அண்ட் இந்த ரெண்டு எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு எண்டில் தேர் வில் பி கிரிப்ஸ். ஓகே, இங்கே கிரிப் இருக்கும். ஓகே, ஒரு கிரிப் இருக்கும். இந்த கிரிப்பை நான் ஏன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த ரெண்டு இடமும் நான் யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் ஆஸ் ஐ ஷோன் யூ தேர், திஸ் இஸ் மை UTM. ஸோ இந்த UTMல ஒரு கிரிப் இந்த எண்டை ஒரு இடத்துல அட்டாச் பண்ணிவிடுவேன், இன்னொரு கிரிப்பை இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த UTM மிஷினில் பாட்டம் சைடு வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, நான் ஆல்ரெடி ஐ ஹவ் ஷோட் யூ, பாட்டம் வந்து ஃபிக்ஸ்டு அண்ட் டாப் இஸ் மூவபிள். இட் கேன் மூவ் அப் அண்ட் டவுன். ஓகே, அந்த மோஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் லோட் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஐ வில் கம் ஃபார் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், ஏன் சென்டரில் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்குது, ஏன் அந்த கிரிப்பு பொசிஷனில், அதாவது நம்ம அந்த இடத்துல அட்டாச் பண்ணுறோம்ல அந்த இடத்துல ஏன் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா அதிகமாக இருக்குது? சிம்பிள் ரீசன், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எங்கேயாவது ஃபெயில் ஆகக்கூடாதுல்ல, வேர் ஐ எம் அட்டாச்சிங் இட். நான் எங்கே டாப் அண்ட் பாட்டமில் எங்கே நான் அட்டாச் பண்ணுறேனோ அந்த இடத்துல ஃபெயில் ஆகக்கூடாது. சென்டராக ஃபெயில் ஆகிறது தான் நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ இங்கே நான் ஏரியா அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறதுனால ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி இன் திஸ் ரீஜன் அண்ட் திஸ் ரீஜன் வில் கெட் ரெடியூஸ்ட். ஓகே, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ரீஜன்லையும் என்னோட கேஜ் லென்த்தை வந்து கொஞ்சம் இந்த கிரிப்புக்கு தள்ளி தான் வச்சிருப்பேன். அதாவது இந்த A பாயிண்ட் B பாயிண்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னோட கேஜ் லென்த். அண்ட் அந்த டிஸ்டன்ஸை தான் நான் அனலைஸ் பண்ண போகிறேன், விச் மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் கேஜ் லென்த் தான் என்னோட ஒரிஜினல் லென்த். ஸோ ஈவன் தோ என்னோட ஸ்பெசிமென் ரொம்ப பெருசாக இருந்தாலும் இந்த லென்த்தை தான் நான் ஒரிஜினல் லென்த்தாக எடுத்துப்பேன். அண்ட் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆப்வியஸ்லி diameter D0 அப்படின்றனால கிராஸ் செக்ஷன் ஏரியா π/4 D0², தட் இஸ் மை ஒரிஜினல் ஏரியா ஆர் கேஜ் ஏரியா. இந்த லென்த் மட்டும் ஏன் நான் கேஜ் லென்த்தாக எடுக்கிறேன்? why can't I take from here to here? பிகாஸ் இங்கிருந்தே யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் எண்ட் ஆகுது. ஸோ ஏன் நான் டோட்டலும் கேஜ் லென்த்தாக எடுக்கக்கூடாது? ரீசன், இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஐ எம் கிரிப்பிங் இட், இங்கேயும் வந்து நான் அதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே இந்த ரீஜனில், ஓகே, இந்த ரீஜனில் நான் ஒரு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வரையணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரலில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இட்ஸ் நாட் நெசசரிலி பேரபோலிக். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேரபோலிக்காக வரைகிறேன், நாட் நெசசரிலி பேரபோலிக். பட் சென்டரில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஐம் அட்டாச்சிங் இட். ஸோ சென்டரில் வந்து லோட் இஸ் ஆக்டிங் அட் த சென்டர். ஸோ சென்டரில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு, ஆர்எல்ஸ் நான் ரொம்ப ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் இன் ஜென்ரல். அதாவது ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் கம்மியாகவும் ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் இருக்கும். The region which is close to the grip, and similarly here also region which is close to the grip. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு என்னோட கேஜ் லென்த் எடுத்துப்பேன். ஸோ தட் என்ன ஆகும்னா, இந்த கேஜ் லென்த் ரீஜனில் இன் ரியாலிட்டி ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது, கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். நான் அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸஸில் வந்து ஆல்ரெடி வேறு வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி நம்ம கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அதை நான் திரும்ப இதில் எடுத்துகிட்டு வர முடியாது. பட் தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, நாட் நெசசரிலி கம்ப்ளீட்லி யூனிஃபார்ம், ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மாக இருக்கும். அப்படின்றது தான் வந்து இந்த கேஜ் லென்த்தில் அந்த கேஜ் லென்த்தில் ஸ்ட்ரெஸ் வந்து ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அதனால தான் வந்து கேஜ் லென்த்தை ஐ எம் சூஸிங் தி கேஜ் லென்த் little bit far away from the grip. Okay, fine. So ASTM standard padi, this is the value. I want you guys to remember it, especially நீங்க public sector exam prepare பண்ணிருக்கீங்க, கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணணும். ஓகே, ஸோ 5.65 into root of A0 வந்து கேஜ் ஏரியா, அது வந்து π/4 into D0². ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த ரிலேஷன் பிட்வீன் கேஜ் லென்த் அண்ட் கேஜ் ஏரியா இஸ் செட். அண்ட் இந்த கேஜ் ஏரியா தான் நம்மளோட ஒரிஜினல் ஏரியாவை எடுத்துப்போம். கேஜ் லென்த்து தான் நான் ஒரிஜினல் லென்த்தாக எடுத்துக்க போகிறேன். ரைட். அண்ட் அதர் தென் தட், இந்த சைடில் இருக்க மெம்பர், இந்த சைடில் இருக்கிற மெம்பர் பற்றி ஐ எம் நாட் கோயிங் டு வரி நவ். ஸோ இதை எடுத்தாச்சு, அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ we will be having 2 points, right? A and B, அதுதான் என்னோட கேஜ் லென்த். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நான் அதை ஜஸ்ட் அட்டாச் மட்டும் பண்ணியிருக்கும் போது எந்த லோடுமே ஆக்ட் ஆகாது.
Now I'm starting to move this. Okay, இது மேலே கீழே மூவ் பண்ண முடியும் நம்மளால. ஸோ ஐம் ஸ்டார்டிங் டு மூவ் அப்போ தான் என்னால் டென்சைல் லோட் அப்ளை பண்ண முடியும். நான் கீழே மூவ் பண்ணேன்னா கம்ப்ரெசிவ் லோட். ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் டூயிங் டென்சைல் டெஸ்ட். ஸோ யூடிஎம்ல கம்ப்ரெசிவ் டெஸ்ட்டும் பண்ணலாம், கம்ப்ரெஷன் டெஸ்ட்டும். ஸோ நவ் ஐம் அப்ளைங் லோட். அதாவது நான் வந்து அப்படியே மேலே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் கிராஜுவலாக. ஸோ ஜீரோவில் ஆரம்பித்து லோடு கீப் ஆன் இன்க்ரீசிங். ஓகே, கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்டில் இட் வில் பிரேக், இட் வில் ஃபெயில், தட் இஸ் இட் வில் ஃப்ராக்சர். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பேசிக்காக இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம ஜீரோவில் ஆரம்பித்து பொறுமையாக we are going to increase the load. அது as I keep on increasing, at one point it will fracture. Okay, right. ஸோ நான் இப்போ இந்த when I'm moving it, that is when I'm doing the experiment, என்னால் ரெண்டு விஷயத்தை மெஷர் பண்ண முடியும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லோடு. ஏன்னா லோடு நான் தான் கொடுக்குறேன். இது எவ்வளோ மூவ் பண்ண போகிறேன் அப்படின்றது நான் தான் டிசைட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது எவ்வளோ மூவ் பண்ணியிருக்கனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட லோடு வந்து என்னோட லோட் டைலில் இட் வில் பி விசிபிள் டு அஸ். ஸோ ஃப்ரம் லோட் டைல் ஐ வில் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் P. ஓகே, ஐ வில் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் P. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் கேஜஸ், எக்ஸ்டென்சோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில what is that டிவைசஸ் இருக்குது. அந்த டிவைசஸை வந்து நம்ம இந்த நம்மளோட டெஸ்ட் ஸ்பெசிமெனில் அட்டாச் பண்ணிவிடுவோம். ஸோ தட் இந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது, எவ்வளோ டிஃபார்ம் ஆகுது அப்படின்றத அந்த எக்ஸ்டென்சோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெயின் கேஜஸ் மெஷர் பண்ணி சொல்லிடும். ஸோ we will get both P and delta. ஸோ டைரக்டாக அதாவது கரஸ்பாண்டிங் டு P1, P2, P3, delta 1, delta 2, delta 3. ஓகே, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லோட்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கர்வ்ஸ் கரஸ்பாண்டிங் டு ஒன் பர்டிகுலர் ஏரியா. சி நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கைண்ட் ஆஃப் ஒரே ஒரு டயக்ராம் தான் காமிக்க போகிறேன். பட் ஆக்சுவலி வில் பி டூயிங் த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வித் நம்பர் ஆஃப் ஏரியாஸ். ஓகே, ஏரியாஸை மாற்றி லைக் இனிஷியலாக ஒரு ஏரியாஸ், அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு ஏரியா சூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் சூஸ் பண்ணி, அதாவது அந்த ஸ்பெசிமெனோட ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா சொல்லுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் சூஸ் பண்ணி நான் டிஃப்ரெண்ட் லோட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, அண்ட் தென் கரஸ்பாண்டிங் ஏரியா தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஏரியா ஒரிஜினல் ஏரியாவை நான் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். லோட் பை ஒரிஜினல் ஏரியா, I will get my stress. And similarly deflection by original area. See, இந்த ஒரிஜினல் ஏரியா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மாறி வரும். ஓகே, பட் அல்டிமேட்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, ஸோ லோட் பை ஏரியா இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் deflection by original length. Okay, deflection by original length, that is nothing but strain. ஸோ இந்த P versus டெல்டாலேருந்து ஒரிஜினல் ஏரியா அண்ட் ஒரிஜினல் லென்த்தை டிவைட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறோம். Okay, and now from this I'm going to plot it. Okay, see different areas vechchu namba different experiments by choosing different areas. Okay, so number of experiment, not one or two. Okay, hundreds of experiment with different areas panni நம்ம இந்த ஃபைனலாக இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் வந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ அதனால the final stress strain relationship is independent of the டைமென்ஷன்ஸை பொறுத்து அது டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஏன்னா வந்து ஐ எம் டூயிங் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். ஸோ தட் ஃபைனல் அவுட்கம், ஃபைனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம், நம்மளுக்கு கிடைக்க போகிற டயக்ராம், த ஐடியலைஸ்டு டயக்ராம் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி டைமென்ஷன்ஸ். ஓகே, ரைட். ஸோ டைமென்ஷன் இண்டிபெண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஐம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த மெட்டீரியல். ஸோ நான் மைல் ஸ்டீலுக்கு பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஃபார் மைல் ஸ்டீல் ஐ வில் டூ, different areas for aluminum I will do, different areas for cast iron I will do. So அந்த மெட்டீரியலை பொறுத்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் மாறும். பட் ஏரியாவை பொறுத்து மாற போகிறது இல்லை. பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஏரியாஸை வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபைனலாக அதை வந்து ஐ எம் ஜஸ்ட் கம்பைனிங் ஆல் த ரிசல்ட் டு ஃபார்ம் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். நீங்கள் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரே ஒரு ஏரியா வச்சு பண்ணீங்க அப்படின்னா யூ won't able to get any outcome. பட் நான் நம்பர் ஆஃப் ஏரியாஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கோரிலேட் பண்ணி ஐ எம் கெட்டிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸோ த ஃபைனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் விச் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி டைமென்ஷன்ஸ், இட் இஸ் டிபெண்ட் ஒன்லி ஆன் த மெட்டீரியல். ஸோ அதனால் டேரெக்டாக அந்த டயக்ராம்லேருந்து நான் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நவ் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதாவது ஒரிஜினல் ஏரியாவோட டிவைட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், டிஃப்ளெக்ஷன் பை ஒரிஜினல் லென்த்தோட டிவைட் பண்ணால் ஸ்ட்ரெயின் கிடைக்கும்னு சொல்லிட்டு, தீஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் okay conventional or nominal or engineering.
engineering stress and strain. Okay, so in the stress and strain வந்து true stress true strain கிடையாது. ஏன் true stress true strain கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு சைடு லோட் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ரெண்டு சைடு லோட் அப்ளை பண்ணுறேன். அகெயின் யூ நீட் டு நோ பாய்சான்ஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ நான் ரெண்டு சைடு லோட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? லென்த் ஆஃப் த மெட்டீரியல் will increase. But in the same way, the cross-section area will decrease, right? Cross-section area will decrease. So, கரெக்டான way to calculate stress என்னன்னு பார்த்தீங்கன்னா, load by instantaneous area. அதாவது அந்த இன்ஸ்டன்ட்ல நான் இப்போ ஒரு 100 நியூட்டன் ஆஃப் லோட் அப்ளை பண்ணியிருக்கேன்னா, அந்த 100 நியூட்டன் ஆஃப் லோட் அப்ளை பண்ணியிருக்கும் போது எவ்வளோ இங்கே cross-section ஏரியா இருக்குது? ஏன்னா cross-section ஏரியா மாறப்போகுது. நான் லோடை இன்க்ரீஸ் பண்ண லென்த் இன்க்ரீஸ் ஆகும், cross-section ஏரியா டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் வில் வேரி, ஏரியா மாறும். ஸோ ட்ரூ ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா லோட் பர் இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா. சிமிலர்லி ட்ரூ ஸ்ட்ரெயின் வந்து டிஃப்ளெக்ஷன் பர் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த். ஓகே, ஸோ ட்ரூ ஸ்ட்ரெஸ் ட்ரூ ஸ்ட்ரெயினை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைய மாட்டோம். நம்ம வரைய போகிறது என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் என்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ தட் லிட்டில் பிட் லேட்டர். ஓகே, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் அண்ட் டிஃப்ளெக்ஷனை நம்ம நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதை கரஸ்பாண்டிங் ஏரியா அண்ட் கரஸ்பாண்டிங் ஒரிஜினல் ஏரியா அண்ட் கரஸ்பாண்டிங் ஒரிஜினல் லென்த்தால் டிவைட் பண்ணி கன்வென்ஷனல் நாமினல் ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அதை கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பிளாட் இஸ் அ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் கோயிங் டு டிசைட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவும் லென்த்தும் கன்யூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட்டில் அந்த அப்ளை பண்ணியிருக்க லோடில் எவ்வளோ ஏரியாவோ அந்த ஏரியாவை நான் லோடோட டிவைட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்க போகிறது ட்ரூ ஸ்ட்ரெஸ். சிமிலர்லி சேஞ்ச் இன் லென்த் பை இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் இஸ் கோயிங் டு கிவ் மீ ட்ரூ ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ ஏன் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் நான் வந்து டயக்ராம் வரையலை, ஏன் கன்வென்ஷனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைகிறேன் அப்படின்றத நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஓகே, இந்த கொஷின் ஓகே ஐ ஹாவ் ரைஸ்ட் யூ ஒன் கொஷின், பட் இன்னொரு கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சார், ஏன் நான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரையணும்? எனக்கு தான் டேரெக்டாக லோட் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. எனக்கு டேரெக்டாக லோட் டிஃப்ளெக்ஷன் வந்து லோட் வந்து லோட் டயல்லையும் டிஃப்ளெக்ஷன் வந்து எக்ஸ்டென்சோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெயின் கேஜஸ்லையும் கிடச்சிருது. நான் ஏன் லோட் வெர்சஸ் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம் வரைஞ்சி அனலைஸ் பண்ணக்கூடாது? வை நாட் திஸ்? வி won't do it. Okay, we won't do it. That is for sure. ஏன் அதை பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கான ரீசனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா we will see the we will see the stress strain diagram for mild steel. Okay, so basic of tensile test நடத்துனதுக்கு அப்புறமா நான் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம டேரெக்டாக யூடிஎம் அதாவது யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட் அண்ட் டிஃப்ளெக்ஷன். நம்ம ரைட், பட் ஏன் அந்த லோட் அண்ட் டிஃப்ளெக்ஷனை நான் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல், அதாவது ஏன் லோட் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம் வரையாமல், ஓகே, ஸோ வாட் வி ஹாவ் லோட் வெர்சஸ் டிஃப்ளெக்ஷன், ஏன் இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணாமல் வை வி ஆர் ப்ரிஃபரிங் ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்? ஏன் நான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ப்ரிஃபர் பண்ணுறேன், ஏன் லோட் வெர்சஸ் டிஃப்ளெக்ஷன் டயக்ராமை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்ற கொஷின் தான் நம்மளோட நான் கடைசியாக கேட்ட கொஷின், ரைட்? ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர், நான் ஒரு ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் வாட் இஸ் தட் பார்ஸ் விச் ஆர் இன் சீரீஸ். ஓகே, ஸோ இது ஒரு பார் அண்ட் இது ஒரு பார், தே ஆர் இன் சீரீஸ். ஓகே, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1, 2 they are rigidly connected. Okay, rigidly connected. Okay, so ரெண்டு எண்ட்லையும் லோட் ஆக்சியல் லோடு P அப்ளை பண்ணுறேன். இட்ஸ் an axial load P அப்ளை பண்ணுறேன். See, before starting to analyze, என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் P யூஸ் பண்ணல, ஏன் நான் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணுறேன்? லிசன், நான் இந்த மெம்பரை உங்களுக்கு கொடுத்துட்றேன். அண்ட் இஃப் ஐ ஆஸ்க் யூ விச் செக்ஷன் இஸ் மோர் சேஃபர், அதாவது செக்ஷன் 1 சேஃபரா இல்லை செக்ஷன் 2 சேஃபரா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஜஸ்ட் இந்த ராடை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு இஃப் ஐ ஆஸ்க் யூ, இந்த லோடை வச்சு நான் டிசைட் பண்ண முடியுமா? அதாவது லோடு P அதை வச்சு என்னால் டிசைட் பண்ண முடியுமா? லிசன், நான் இப்போ இதை ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இன் அவர் கோர்ஸ், இன் அவர் வீடியோ கோர்ஸ். ஸோ உங்களுக்கு
see, you need to have the basic idea. Okay, so என்னோட வீடியோ கோர்ஸில் அதை பற்றிலாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ won't able to discuss it again. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் மெத்தட் ஆஃப் சூப்பர்பொசிஷன். ஸோ இந்த செக்ஷன் எடுத்துக்கிறேன், ஒரு டாட்டட் லைன் போடுறேன். ஓகே, ஸோ லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் யூ சூஸ் எனிதிங். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் என்னென்ன லோட்ஸில் ஆக்ட் ஆகுது, ஒரே ஒரு லோடு P. ஸோ இந்த செக்ஷன், ஓகே, ஐம் drawing free body diagram for section 1. ஓகே, ஸோ இந்த சைடில் there is only one load P. Okay, there is only one load P. So obviously right side also there should be equal load which is equal to P. So நான் ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன்னு பாருங்கள். That's very simple. இதான் என்னோட செக்ஷன் 1 வச்சுக்கோங்க. ரைட் சைடில் மட்டும் லோடு P ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த பாடி சிம்பிளாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, there will be a displacement. பட் இங்கே வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி படிக்கல. we are studying about deformation. ஸோ இந்த எண்டில் லோடு P ஆக்ட் ஆச்சுன்னா ரைட் சைடு எண்டும், ஸோ லெஃப்ட் சைடு எண்டில் லோடு P ஆக்ட் ஆச்சுன்னா ரைட் சைடு எண்ட்லையும் லோடு P ஆக்ட் ஆகணும். then only the body will be under static equilibrium. So SOM பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது static equilibrium. Summation of force in the direction x direction or y direction should be 0. So summation of force in x direction எப்போ 0 ஆகும், left sideல load P னா right sideலயும் load P இருக்கணும், அப்பதான் it will be 0. Okay, so now take section 2. Section 2 கான free body diagram எப்படி வரையுது? Again check right side or left side, it is your wish. So நான் right side பார்க்குறேன், ஒரே ஒரு load P acting in this side, right? ஒரே ஒரு load P it is acting, so இது load P. So obviously what will be my left side? See, இப்படி தான் ஜென்ரலாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். நம்ம ஒன்ஸ் ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா will understand it. So right side load is P. So left side also same load but in opposite direction. அப்போ தான் வந்து static equilibrium condition, summation of fx will be 0 can be achieved. Okay, so இந்த லோடு வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. It has to be equal, then only we can achieve the static equilibrium condition. I hope it is clear. Fine. Okay, so we got an idea. Okay, so இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டேன், இந்த செக்ஷனில் வந்து லோட் ஆக்டாக வருது P. இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டேன், அந்த செக்ஷன்லையும் லோடு வந்து P தான். ஸோ P1ம் P தான், P2ம் P தான். Now, oh my god, ரெண்டு செக்ஷன்லையும் லோடு P தான் ஆக்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ எந்த செக்ஷனை வந்து நான் வீக்கர் செக்ஷன் சொல்லுவேன், ஒரு எந்த செக்ஷனை வந்து மோர் சேஃபர்னு சொல்லுவேன்? we won't able to give any conclusions. வெறும் லோடு மட்டும் வச்சுட்டு, ஓகே, வெறும் லோடு மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் எந்த கன்க்ளூஷனுமே கொடுக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வித் லோடு அண்ட் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம். ஸோ லோடு மட்டும் வச்சுட்டு எது சேஃபு, எது கிரிட்டிக்கல், எது வந்து வஸ்ட்டு, we won't able to say. But if I able to find out the distribution of the load with respect to area, that is nothing but stress. Stress ஓட டெஃபினிஷன் அதானே, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் per unit area. ஓகே, ஸோ எப்படி அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வில் கன்சிடர் தட் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து A1 எடுத்துக்கலாம், இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா A2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெம்பரில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்? P1/A1 which is nothing but P/A1. we obviously know A1 is greater than A2. ஓகே, A1 வந்து A2ஓட அதிகம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். ஸோ இப்போ இந்த செக்ஷனுக்கு σ2 ஸ்ட்ரெஸ் இன் திஸ் கிராஸ் செக்ஷன், அதாவது இந்த கிராஸ் செக்ஷனில். Okay, I won't able to show you here, but in the cross section நீங்க இப்படி பாத்தீங்கன்னா we'll able to see that, right? So σ2 will be P2/A2 which is nothing but P/A2. A1 A2 ஓட ஜாஸ்தி. Okay, A1 A2 ஓட ஜாஸ்தி. So denominator அதிகம் அப்படின்றனால σ1 கண்டிப்பா σ2 ஓட கம்மியா தான் இருக்கணும். Okay, so இதுல P, see numerator ரெண்டுத்துக்குமே சேம். A1 வந்து it's greater than that of A2. So A1 is greater than that of A2. So denominator more. A denominator more. So σ1 will be less. So σ1 is less than σ2. Now say, which one is more safer? Obviously, σ1 is more safer. அதுக்கான ரீசன் என்ன? சேம் லோடு தான். what is that? ரெண்டு செக்ஷன்லையுமே ஆக்ட் ஆகிறது சேம் லோடு தான். ஓகே, I will show you this. ரெண்டு செக்ஷன்லையுமே ஆக்ட் ஆகிறது சேம் லோடு தான். ஓகே, செக்ஷன் 1 லோடு வந்து P, செக்ஷன் 2 லோடு வந்து P. பட் செக்ஷன் 1ல நம்மளுக்கு ஏரியா அதிகமாக இருக்கிறனால அந்த சேம் லோடு டிஸ்ட்ரிபியூட்டட் இன் மோர் ஏரியா. ஓகே, அதிக ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. பட் செக்ஷன் 2ல ஏரியா சின்னது, ஸோ சேம் லோட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் அ ஸ்மாலர் ஏரியா. ஸோ அந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் த ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணும்போது தான் நம்மளால் ஒழுங்காக எது வீக்கர் செக்ஷன், எது வந்து சேஃபர் செக்ஷன் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல செக்ஷன் 2ல அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ திஸ் செக்ஷன் 2 is the weaker one. Okay, so section 2 is the weaker one. So section 2 weaker or worst அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the critical section.
So it is the critical section. What does this critical section means? அதாவது critical sectionனா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது செக்ஷன் 2 வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செக்ஷன் 2-ஐ சேஃபாக வச்சுக்கிட்டேன். இட்ஸ் வெரி ஆப்வியஸ். நான் செக்ஷன் 2-ஐ சேஃபாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா செக்ஷன் 1 ஆட்டோமேட்டிக்காக சேஃப் ஆகிடும். ஏன்னா இங்கே செக்ஷன் 1ல் செக்ஷன் 2-ஓட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கம்மியாக தான் ஆக்ட் ஆகுது. ஸோ செக்ஷன் 2ல் அதிகமாக ஆக்ட் ஆகுது. ஸோ 2-வே சேஃபாக இருக்குது. 2-வே சேஃபாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக 1 will also be safe. That is what the critical section indicates. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு மெம்பரை டிசைன் பண்ணுறோம். ஒன்ஸ் நீங்கள் மிஷின் டிசைன் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா you will able to understand it much better. ஸோ மெம்பரை டிசைன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை கிரிட்டிக்கல் செக்ஷனை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணணும். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் சேஃபாக இருக்குது அப்படின்னா மற்ற எல்லா செக்ஷனும் இட் will be safe. ஸோ நவ் ஒரு ஆன்சர், ஐ ஹாவ் given you one ஆன்சர். ஏன் லோடை விட ஸ்ட்ரெஸ் சுப்பீரியர்? பிகாஸ் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் கிரிட்டிக்கல் செக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். கிரிட்டிக்கல் செக்ஷனை கண்டுபிடிச்சாதான் நம்மளால் டிசைனே பண்ண முடியும். ஸோ லோடு வெர்சஸ் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம், அதாவது லோடு ஃபஸ்ட் நம்ம லோடு தான் பார்த்துருக்கோம். ஸோ லோடை வச்சு நான் டயக்ராம் வரைஞ்சேன் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் மச் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஏன்னா சம்டைம்ஸ் த ரிசல்ட் குட் பி மிஸ்லீடிங் லைக் திஸ். நான் லோடு வெர்சஸ் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். 1ம் லோட் ஆக்ட் ஆகிறது P தான், 2லையும் லோட் ஆக்ட் ஆகிறது P தான். ஸோ ரெண்டும் ஈக்குவலி சேஃப் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவலி சேஃப்னு ஃபீல் பண்ணலாம். பட் அந்த லோடு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வருது எது மோர் சேஃபர்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி செக்ஷன் 2ல வந்து load distributed in a small area, section 1 load distributed in a large area. So section 1 is more safer than that of section 2. Okay, fine. So now I have answered one question. ஏன் stress strain diagramல stress யூஸ் பண்றோம், ஏன் deflection யூஸ் பண்ணலன்னு. Okay, now why not deflection? Why not I draw stress and deflection diagram? ஏன் stress and deflection diagram வரையக்கூடாது, ஏன் strain வரையணும்? It's like similar reason. Okay, நான் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன், ஒரு மெம்பர். Okay, a long rod. Okay, ஒரு long rod. Let us consider ஒரு scale கூட consider பண்ணிக்கோங்களேன், ஒரு long scale. Okay, ஒரு long scale. Okay, which is of 100 mm. Okay, so 100 mm னா 10 cm தான் வருதுல்ல. Okay, let it be okay, ஒரு 60 cm scale எடுத்துக்கிறேன். Okay, larger scale, 60 cm scale, and I'm taking a 30 cm scale also. Okay, and I'm taking a 30 cm scale. ரெண்டுமே வந்து ஒரே மெட்டீரியல், கிளாஸ், பிளாஸ்டிக், வாட் எவர், both of them are made up of same material. Okay, so ஒரு 60 cm scale, ஒரு 30 cm scale, and ரெண்டுத்துலேயும் நான் சேம் லோட் அப்ளை பண்ணுறேன். ஸோ மெட்டீரியலும் சேம், லோடும் சேம், மெட்டீரியலும் சேம், லோடும் சேம். Now let us consider like this. Same material apply, same load. பட் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு, அதாவது இந்த செக்ஷனுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து ஐ எம் கெட்டிங் 2 mm டிஃப்ளெக்ஷன். ஓகே, இந்த செக்ஷனுக்கு ஐ எம் கெட்டிங் 1 mm டிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ நான் அப்ளை பண்ணுற லோடுக்கு இது 2 mm டிஃப்ளெக்ட் ஆகுது. நான் அப்ளை பண்ணுற சேம் லோடுக்கு இது 1 mm டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எந்த மெம்பர் எந்த செக்ஷன், ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கேலா செகண்ட் ஸ்கேலா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் சுப்பீரியரா செகண்ட் ஒன் சுப்பீரியரான்னு கேட்டால் வாட் யூ வில் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஸ்கேல் 2 mm, செகண்ட் ஸ்கேல் 1 mm டிஃப்ளெக்ஷன். ஸோ எது சுப்பீரியர்னு கேட்டால் உங்கள் மைண்டு செகண்ட் ஸ்கேல் பக்கம் போகலாம். ஏன்னா நான் அப்ளை பண்ணுறது சேம் லோடு, சேம் மெட்டீரியல். அப்படி இருக்கும்போது நான் இந்த லோடு அப்ளை பண்ணுறேன்னா வந்து செகண்ட் மெம்பர் வந்து 1 mm தான் டிஃப்ளெக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் மெம்பர் 2 mm டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆப்வியஸாக நாட் சேஃப்ல, அதாவது இட் இஸ் லெஸ் சேஃபர் தென் தட் ஆஃப் 2ல. லைக் தட் தாட் மைட் கம் டு யுவர் மைண்ட். பட் ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கவே இல்லை, நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு கரெக்டான கம்பேரிசன் தான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 60 cm ஸ்கேல் 2 mm டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் 30 cm ஸ்கேல் 1 mm டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் தி சிச்சுவேஷன். நான் அந்த 60 cm ஸ்கேலை ரெண்டாக உடச்சிட்டு பிபி லோட் அப்ளை பண்ணுறேன், அதாவது சேம் லோட் அப்ளை பண்ணுறேன். வாட் வில் ஹேப்பன்? ஒரு half of 60 cm 1 mm, இன்னொரு half of 60 cm இன்னொரு mm டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வாட் ஆக்சுவலி இட் இண்டிகேட்ஸ்? நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக அதை நம்ம அனலைஸ் பண்ணோம், ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெம்பர் செகண்ட் மெம்பர் ரெண்டுமே வந்து ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்குது. ஓகே, ஸோ டிஃப்ளெக்ஷனை வச்சு நான் கம்பேர் பண்ணும்போது Δ1 2 mm, Δ2 1 mm. ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணி ஐ கேனாட் சே தட் 1 இஸ் இன்ஃபீரியர் டு 2.
2 வந்து 1 விட superior அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. What I should do, எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது, that is fine. எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது, that is fine. Per unit length. Okay, so for example 2 mm டிஃப்ளெக்ட் ஆகுது, or else convenience-க்கு நான் 2 cm எடுத்துக்கிறேனே, just for convenience, 1 cm. Okay, 2 cm it is getting deflected if the scale length was 60 cm. அப்படின்னா ஸ்கேலோட லென்த் 1 சென்டிமீட்டரா இருந்தது, ஸ்கேலோட லென்த் 1 சென்டிமீட்டரா இருந்தா it is 1/30. Okay, so approximately some point something. Okay, so centimeter per unit length. Okay, centimeter per centimeter. Okay, centimeter per centimeter. அதாவது 1 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்து நான் லோடு P அப்ளை பண்ணேன்னா 1/30 சென்டிமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகும். எது? ஃபர்ஸ்ட் மெம்பர். செகண்ட் மெம்பர் 1 சென்டிமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகுது if I take 30 centimeter scale. It's nothing but again 1/30 centimeter per unit length. Okay, so நான் செகண்ட் மெம்பர்லையும் செகண்ட் மெட்டீரியலையும் செகண்ட் மெம்பரையும் 1 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்து நான் லோடு P அப்ளை பண்ணேன்னா அதுவும் 1/30 சென்டிமீட்டர் தான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வெறும் டிஃப்ளெக்ஷன் வச்சு நான் கம்பேர் பண்ணேன், I won't able to give you the conclusion, or again it will be mislead பண்ணிடும். பட் இந்த இடத்துல நான் டிஃப்ளெக்ஷன் per unit length, இங்கேயும் deflection, of course L1, deflection per unit length, which is nothing but strain. So நான் strain compare பண்ணும்போது obvious both epsilon 1 and epsilon 2 deflection per unit length அப்படின்னும்போது ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் கொடுக்குது. ஸோ which means both are, அதாவது deflection or deformation வச்சு பார்க்கும்போது ரெண்டு மெம்பருமே வந்து ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்குது. ஓகே, ஸோ சேஞ்சஸ் எதுவும் இல்லை, ரெண்டுமே ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்குது. ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட். ஸோ தட் இஸ் வை டிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி நான் கம்பேர் பண்ணாலும், டிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி ஏதாவது ரிசல்ட் நான் சொல்லணும் அப்படின்னாலும் அது சம்டைம்ஸ் வில் பி மிஸ்லீடிங். ஸோ ஸ்ட்ரெயினை வச்சு நான் ரிசல்ட் சொல்லணும்னு ட்ரை பண்ணாதான் இட் வில் give us the correct answer. So that is why delta is also not preferred, sigma epsilon is preferred. That is why we will draw sigma epsilon curve. Okay, so why stress strain diagram அப்படின்றதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So let us proceed with stress strain diagram. So let us start the stress strain diagram. That is, let us start discussing the diagram itself. Okay, see, so stress strain diagram for mild steel. So அதுதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் எடுத்து சேம் மெட்டீரியல் we are doing number of experiments, we get load and deflection, and அதை நம்ம corresponding area divide பண்ணி stress strain கண்டுபிடிச்சி அதை correlate பண்ணி we are drawing it. Okay, and ஏன் stress strain வரையணும், ஏன் deflection load வரையக்கூடாதுன்றதுக்கான ரீசன் நான் கொடுத்துட்டேன். ஓகே, now ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இஸ் தி கிராஃப் விச் இஸ் ரிப்ரசென்டிங் ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயின் ஃபார் மைல்ட் ஸ்டீல் எலிமெண்ட். ஸோ இனிஷியலாக லோடே அப்ளை பண்ணாத போது திஸ் இஸ் த பாயிண்ட். ஓகே, ஆரிஜின், நோ ஸ்ட்ரெஸ் நோ ஸ்ட்ரெயின். பட் நான் லோடு அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் அன்டில் பாயிண்ட் A, B, Cன்னு சொல்லிட்டு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் சிக்னிஃபிகன்ஸ். நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே, ஸோ ப்ராடாக இந்த ரீஜனை நீங்கள் இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து தெர் ஆர் 2 ரீஜன்ஸ். ஒன்று வந்து எலாஸ்டிக் ஜோன் ஃப்ரம் O to B, அது எலாஸ்டிக் ஜோன். ஃப்ரம் B to G அது வந்து பிளாஸ்டிக் ஜோன். ஓகே, ஸோ 2 ஜோன். எலாஸ்டிக் ஜோன் இஸ் ஃப்ரம் O to B, பிளாஸ்டிக் ஜோன் இஸ் ஃப்ரம் B to G. ஓகே, ரைட். அண்ட் பிளாஸ்டிக் ஜோனில் எடுத்துட்டிங்க அப்படின்னா தெர் ஆர் 3 more. ஓகே, 3 more zones. We will talk about it, but first elastic zone na enna, plastic zone na enna அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். See, நான் சொன்ன மாதிரி என்னோட மெட்டீரியல், ஓகே, we will just consider that இதுதான் என்னோட மெம்பர். நான் வந்து லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, கிராஜுவலாக. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 5 Newton அப்ளை பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஸோ மெட்டீரியல் என்ன பண்ணும், இட் ஹாஸ் த கெப்பாசிட்டி, சாலிட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி ஃபார் சாலிட், இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி தட் இட் வில் ரீகெயின்ஸ் டு ஒரிஜினல் ஷேப். இப்போ ரப்பர் பேண்ட் இப்படி இழுத்து விட்டேன் அப்படின்னா இட் வில் கம் பேக் டு த ஒரிஜினல் ஷேப், ரைட்? நாட் ஒன்லி ஃபார் ரப்பர் பேண்ட், இட்ஸ் ஃபார் ஆல். ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, அதை நான் டிஃப்ளெக்ட் பண்ணுறேன், என்னோட லோடை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் கம் பேக் டு இட்ஸ் பொசிஷன், கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஓகே, ஸோ நான் லோட் அப்ளை பண்ணுறேன் 5 Newton, 10 Newton, 20 Newton.
ஸோ லைக் அந்த பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இது வரைக்கும் போகுது, லோடை ரிமூவ் பண்ணுறேன், கமிங் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். இது வரைக்கும் போகுது, லோடை ரிமூவ் பண்ணுறேன், கமிங் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். அண்ட் இந்த வாட் இஸ் தட், இந்த ஃபினாமினா எந்த பாயிண்ட் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பி வரைக்கும் தான். அதாவது நான் லோட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், இப்போ அந்த மெட்டீரியலில் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா பி, ஓகே, கரஸ்பாண்டிங் டு பி பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா பி. சிக்மா பி ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமாவும் நான் லோட் அப்ளை பண்ணேன்னா, லோட் அப்ளை அந்த பாயிண்ட் வரைக்கும், அந்த பாயிண்ட் வரைக்கும் நான் லோட் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணேன்னா இட் வில் கம் பேக் டு ஒரிஜினல் ஷேப். பட் அதை தாண்டி நான் அப்ளை பண்ணேன்னா கண்டிப்பாக ரிகவர் ஆகும். ஓகே, இது டிஃப்ளெக்ட் ஆகிட்டு ரெக்கவர் ஆகும், பட் ஆனால் ஒரிஜினல் ஷேப்புக்கு வராது. ஒரு பர்மனெண்ட் சேஞ்ச் வந்து இருக்கும், அதாவது பர்மனெண்ட் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ எலாஸ்டிக் ஜோன் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோனுக்குள்ளே வரைக்கும், ஓகே, அந்த ஜோனுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற லோட், நீங்கள் லோட் அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். I will just give you the definition. See, elastic zone is a region where when you apply load and when you remove the load, it will come back to its original position itself. But once if you cross that elastic zone and if you reach plastic zone, so plastic zone reach ஆயிட்டீங்க, and then after that நீங்கள் load apply பண்ணுறீங்க, okay, after that நீங்கள் load apply பண்ணுங்க, அதாவது you keep on increasing the load, then even though if you remove the load also, it will recover, கொஞ்சம் recover ஆகும், பட் ஆனால் complete recovery இருக்காது, பர்மனன்ட் டிஃபார்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் ஜோன் ரீச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இருக்கும் அண்ட் கொஞ்சம் எலாஸ்டிக் ரிகவரி இருக்கும். பட் எலாஸ்டிக் ஜோன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெக்கவர் ஆகி ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் 2 ப்ராட் ஜோன்ஸ். ஓகே, ரைட். இப்போது எலாஸ்டிக் ஜோனை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன் எலாஸ்டிக் ஜோனில் O to A, ஓகே, ஓலேருந்து A பார்த்தீங்கன்னா இட்ஸ் a straight line, லீனியர் லைன். பட் ஏலேருந்து B இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன், இட்ஸ் அ கர்வ். ஓகே, இட்ஸ் அ கர்வ். It's a curve. A and B வந்து it's a curve. So from O to A, it's a linear elastic limit. That is linear elastic line, in fact. Linear elastic region, you can say. Not limit. Yeah. And from A to B, it's a non-linear elastic region. அதாவது A to B லருந்து அது non-linear இருக்கும். It's not a straight line, it's a curve. So in the A point வரைக்கும், that is the point A, is called as proportionality limit. ஏன் proportionality limit? Because very simple. இது straight line, okay, இது straight line அப்படின்னா stress is directly proportional to strain. Stress is directly proportional to strain. இந்த straight line வரைக்கும் மட்டும்தான், அதாவது from point O to A மட்டும்தான். ஸோ அதனால் point A it's a proportionality limit. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் அந்த பாயிண்ட் வரைக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கும். பட் அந்த பாயிண்ட் கிராஸ் ஆகிடுச்சு, still it is elastic. You have to understand that. ஏக்கு அப்புறமா அது still elastic, but it is non-linear. Okay, so O-லேருந்து A linear elastic, A-லேருந்து B வந்து non-linear, and B point வந்து elastic limit. ஏன் elastic limit அப்படின்னா அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணோன்னா அது பிளாஸ்டிக். ஓகே, ஸோ அதனால் அது elastic limit. ஃபைன். அதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா point C, which is upper yield point, and point D, which is lower yield point. So corresponding to point C, I will get upper yield stress, and corresponding to point D, I will get lower yield stress. See, overall பார்த்தீங்கன்னா lower yield stress தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ lower yield stress or lower yield strength is our yield strength. ஓகே, சிக்மா YT. ஏன்னா டென்சைல் டெஸ்ட்னால சிக்மா YT. ஸோ அதுதான் வந்து என்னோட yield strength. yield strength நான் என்ன, நான் வரேன், I will come for it. அப்பர் yield பாயிண்ட்டுக்கு நிறைய சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது, பட் அந்த ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம் அப்பர் yield பாயிண்ட் why it is decreasing, சடனாக ஒரு சின்ன டிக்ரீஸ் இருக்குது. ஓகே, அந்த டிப் வந்து ஈல்டு பாயிண்ட் ஃபினாமினா, அதை பற்றி நம்ம மெட்டீரியல் சயின்ஸில் இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, நான் கம்மிங் டு டி என்ன ஆகுது? சி, இந்த பாயிண்ட் வரைக்கும், அதாவது சி பாயிண்ட் வரைக்கும் லோடு அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. பட் பாயிண்ட் டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் லோடு பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாமலே, யூ குட் சி தட் ஆல்மோஸ்ட் ஹாரிசாண்டல் லைன், ரைட்? டியிலிருந்து இ வரைக்கும் பாருங்களேன், almost it's a horizontal line. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே இன்க்ரீஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயின் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, விச் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸே இன்க்ரீஸ் பண்ணாமல் பாடி வந்து டிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் லோடு வச்சுருக்கேன், ஒரு 200 நியூட்டன் வச்சுருக்கேன், நான் இன்க்ரீஸே பண்ணல லோடை, பட் டிஃபார்ம் ஆகிட்டே இருக்குது until point E. ஸோ அந்த ஜோன் இஸ் yield zone or plastic flow. நான் இதை ஏன் ஃப்ளோன்னு சொல்கிறேன்? இட்ஸ் வெரி ஆப்வியஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் யூ would have understood the definition of fluid itself that only. ஓகே, ஃப்ளூயிடோட பேஸ் ப்ராப்பர்ட்டி என்ன? நான் ஒரு ஷியர் லோட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஷியர் லோடை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
அந்த லோட் அப்ளை பண்ணியிருந்தால் போதும், கான்ஸ்டன்ட் ஷியர் லோட் போதும், கண்டினியூஸ் டிஃபர்மேஷன் இருக்கும். ஸோ கண்டினியூஸ் டிஃபர்மேஷன் ஃபார் அ கான்ஸ்டன்ட் லோடு. சிமிலர் ஃபினாமினா, அதாவது ஃப்ளூயிடோட நேச்சரை சாலிட் இஸ் எக்ஸிபிட்டிங் டியூரிங் திஸ் டிஸ்டன்ஸ். இந்த டின்ற டிஸ்டன்ஸில் ஃப்ளூயிடோட நேச்சரை சாலிட் எக்ஸிபிட் பண்ணுது, அதனால இட் இஸ் பிளாஸ்டிக் ஃப்ளோ. அண்ட் ஈல்டு ஜோன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஆல்மோஸ்ட் சேம், ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் ஈல்டு பாயிண்ட்லேயே, ஓகே, ஈல்டு பாயிண்ட் ஸ்ட்ரெஸ், ஈல்டு ஸ்ட்ரெஸ்லேயே டிஃபர்மேஷன் கன்டினியூஸாக நடக்கிறனால இட் இஸ் ஈல்டு ஜோன். ஓகே, ஸோ ஈல்டு ஜோன் ஆர் பிளாஸ்டிக் ஜோன். இந்த ஃபினாமினா வந்து வி கேன் கால் இட் அஸ் ஈல்டிங். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸே இன்க்ரீஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸே இன்க்ரீஸ் பண்ணாமல் டிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது வந்து ஈல்டிங். ஓகே, ஸோ பாயிண்ட் இ வரைக்கும் ஈல்ட் ஆகும். மெட்டீரியல் வில் டிஃபார்ம் வித்தவுட் இன்க்ரீசிங் தி ஸ்ட்ரெஸ். பட் ஒன்ஸ் பாயிண்ட் இ ரீச் ஆனதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாயிண்ட் இ வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஸ்டார்ட்ஸ். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னா என்ன? ப்ளீஸ், நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் டு யூ நவ் பிகாஸ் மெட்டீரியல் சயின்ஸில் நான் டீட்டெயிலாகவே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம கோர்ஸ் ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்டாக இருந்தால் எனிவேஸ் மெட்டீரியல் சயின்ஸை நீங்கள் கவர் பண்ணுங்கள், யூ வில் கெட் டு நோ தட். ஓகே, ஸோ ஃப்ரம் இ டு எஃப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். ஸோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பேசிக்காக ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இட் வில் ஹார்டன் த மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ மெட்டீரியல் ஹார்ட் ஆகுது அப்படின்னா நான் அதிக டியூ டு அந்த மைக்ரோஸ்கோபிக் மேட்டர்ஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணலை. ஓகே, பட் மெட்டீரியல் பேசிக்காக ஹார்ட் ஆகிடும். ஸோ மெட்டீரியல் ஹார்ட் ஆகிறனால ஐ நீட் டு அப்ளை மோர் லோட் ஃபார் காசிங் தி ஃபர்தர் டிஃபர்மேஷன். அதனால நான் ஃபர்தராக மெட்டீரியலை வந்து எலாங்கேட் பண்ணோம் அப்படின்னா லோடை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிஃபர்மேஷன் இன்க்ரீசிங். ஸோ இந்த ரீஜனில் எனக்கு லோடே தேவையில்லை, அதாவது கான்ஸ்டன்ட் லோட்லேயே டிஃபார்ம் ஆகும். பட் இந்த ரீஜனில் மெட்டீரியல் ஹார்ட் ஆனதுனால ஐ நீட் டு அப்ளை மோர் லோட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும் until it will reach one point F, where that is my maximum stress. You could see that the graph லே உங்களால் பார்க்க முடியும். the point F தான் maximum stress, and that is our ultimate tensile test or UTS. அந்த பாயிண்ட் வந்து UTS னு சொல்லுவாங்க. ஓகே, ultimate tensile strength or ultimate tensile stress, whatever. அந்த பாயிண்ட் வந்து ultimate point. ஓகே, ரைட். ஸோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னால மெட்டீரியல் ஹார்டன் ஆகுது. ஸோ ஐ நீட் டு அப்ளை மோர் லோட். ஸோ மோர் லோட் அப்ளை பண்ணுறதுனால அந்த டிஃபார்மேஷன் நடக்கும். ஈல்டு ஜோனில் லோடே அப்ளை பண்ண வேணாம், வாட் எவர் த லோட், கான்ஸ்டன்ட் லோட்லேயே டிஃபார்மேஷன் நடக்கும். பட் நவ் வாட் இஸ் ஹேப்பனிங், பாயிண்ட் எஃப் ரீச் ஆனதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த டயக்ராம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட் இஸ் P/A0 conventional stress and delta by L0 conventional stress strain diagram. It's not a true stress strain diagram. But in reality ஏரியாவுக்கு என்ன ஆகும், A0க்கு நான் லோட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், ஜஸ்ட் கன்சிடர் திஸ் மெட்டீரியல், நான் லோட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஏரியா கண்டிப்பாக குறையும், கிராஸ் செக்ஷன் ஏரியா கண்டிப்பாக குறையும். ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா குறையுதுன்னா இட் வில் பிகம் லிட்டில் பிட் வீக்கர். அதாவது until this point கிராஸ் செக்ஷன் ஏரியா குறைஞ்சிட்டு தான் இருக்கும். பட் இந்த இடத்துல ஃபர்தர் அதாவது விசிபிள் சேஞ்ச் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் வந்து விசிபிளாக உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நல்லா தெரிய ஆரம்பிக்கும். யூ குட் see that, right? ஸோ அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா சேஞ்ச் வந்து நேக்கட் ஐஸ்லேயே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சின்ஸ் ஏரியா வந்து கம்மியானனால அதோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னால ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால நான் மோர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணணும் ஃபார் காசிங் தி டிஃபர்மேஷன். பட் இங்கே ஏரியா கம்மியாகிறதுனால அதோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடுச்சு. ஸோ ஈவன் ஃபார் லெஸர் ஸ்ட்ரெஸஸ், தட் இஸ் வாட் ஹேப்பனிங் தேர். யூ குட் see எஃப்லேருந்து ஜி அந்த கிராஃப் டிப் ஆகுது. கிராஃப் டிப் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக டிஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு கம்மி ஸ்ட்ரெஸ் இருந்தால் போதும், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தேவையில்லை, அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தேவையில்லை. ஸோ நான் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிட்டே வரும் பிகாஸ் ஏரியா வந்து கம்மியாகிட்டே வரும். அட் ஒன் பாயிண்ட் இட் வில் ஃப்ராக்சர். என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்சர்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். ஆக்சுவலி இது வந்து மைல்டு ஸ்டீல் வந்து டக்டைல் மெட்டீரியல். ஓகே, எம்எஸ் வந்து டக்டைல் மெட்டீரியல், மைல்டு ஸ்டீல் டக்டைல் மெட்டீரியல் அப்படின்றனால கப் அண்ட் கோன் ஃபெயிலியர். பட் ஆனால் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல் இட் இஸ். அதை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், ஓகே, மிஷின் டிசைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸோட ஃபைனல் டாபிக்ஸ் அந்த டைமில் we can understand it better. So the ductile material, so it is cup and cone failure. Okay, so on the point where it is fracturing, right, அது வந்து fracture point. Fine. So that's it. அதாவது ஒரு basic idea of stress strain diagram அவ்வளோதான். பட் stress strain diagram முடியல, don't have to worry.
இன்னும் நிறைய இருக்குது டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலாஸ்டிக் ஜோன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த எலாஸ்டிக் ஜோன் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் ப்ராப்பராக ஐ வில் ட்ரை டு டிஃபைன் இட் அண்ட் ஐ வில் மேக் ஷுர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் மச் பெட்டர். எலாஸ்டிக் ஜோன் மட்டும். ஓகே, ரைட். சி அண்ட் பிஃபோர் கன்க்ளூடிங் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈல்டு பாயிண்ட் என்ன ஆகுது, அட் திஸ் பாயிண்ட் the stress was remaining constant. ஓகே, அண்ட் இது வந்து நம்ம ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த பாயிண்ட்ல வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்கே ரீச் ஆகுதோ அது வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆர் அல்டிமேட் பாயிண்ட், அதாவது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஓகே, எஸ். ஸோ இந்த ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி இது ப்ரொபோர்ஷனாலிட்டி அண்ட் வந்து இது வந்து எலாஸ்டிக் லிமிட் எக்ஸெட்ரா. ஓகே, ஃபைன். ஸோ லெட் அஸ் ப்ரொசீட் அண்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் எலாஸ்டிக் ஜோன். எலாஸ்டிக் ஜோனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு கொஷின் நான் இன்னும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கன்வென்ஷனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோம், why not ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நான் ஆன்சர் பண்ணுறேன். டோன்ட் வரி, ஐ வில் ஆன்சர் இட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எலாஸ்டிக் ஜோனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வில் கம் பேக். ஓகே.